ஹன்னாவின் முழுமையான பைபிள் கதை பற்றிய இந்த விளக்க உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒதுக்கப்பட்டு ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண பெண்ணோட வாழ்க்கையில நடந்த ஆழமான மாற்றம் எப்படி ஒட்டுமொத்த பண்டைய இஸ்ரவேலின் வரலாற்றையே அடியோடு மாற்றி போட்டது அப்படிங்கறத பத்தினா இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இந்த கதையை நாம முற்றிலும் விரக்தியில இருக்கிற ஒரு பெண்ணுகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அறிஞர்கள் இத வெண்டுங் வெண்டுங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரோட தலைவிதி அப்படியே தலைகீழா மாறுற ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். முதல்ல அவங்க வாழ்ந்த காலத்துல இருந்த கலாச்சார பின்னணிய நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த குழந்தையின்மையின் சுமை. பண்டைய இஸ்ரவேலிய சமூகத்துல குழந்தை இல்லாம இருக்கிறதுங்கிறது வெறும் தனிப்பட்ட மனவேதனை மட்டும் இல்லைங்க. அது அந்த பெண்ணோட பாதுகாப்பற்ற நிலையை குறிக்கிற பொது வெளியில ஒரு மிகப்பெரிய அவமானமாவே பார்க்கப்பட்டுச்சு. இது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா? எல்கானாவோட வீட்டுக்குள்ள இருந்த அந்த கசப்பான சூழ்நிலைய இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. பல குழந்தைங்களை பெத்த பெண்ணின்னா தனக்கு கிடைக்காத கணவனோட அன்பை பார்த்து குழந்தை இல்லாத ஹன்னாவை தொடர்ந்து ரொம்பவே ஈவிரக்கம் இல்லாம வேதனைப்படுத்திட்டு இருந்தா. சரி, அடுத்ததா அவங்களோட வழக்கமான சீலோக்கான புனித பயணம் பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் அவங்க சீலோவுக்கு புனித பயணம் போகும்போது பலியிடப்பட்ட இறைச்சியில ஹன்னாவுக்கு ஒரு விசேஷ பங்கு கொடுத்து எல்கானா அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்வான். ஆனா அவனோட இந்த ஸ்பெஷல் கவனிப்பு பெனின்னா அவளை இன்னும் கொடூரமா கேலி செய்யதான் வழிவகுத்தது. அப்போ எல்கானா கேக்குறான், 10 குமாராய் பார்க்கிலும் நான் உனக்கு மேலானவன் அல்லவா அப்படின்னு. என்னதான் ஒரு நல்லெண்ணத்துல கேட்டாலும் அந்த சூழ்நிலை அவர் கொஞ்சமும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஹன்னா அனுபவிச்ச அந்த சமூக அவமானத்தோட ஆழத்தை அவர் துளியும் உணரலன்னு இது காட்டுது. இப்போ கதையோட மிக முக்கியமான பகுதிக்கு வரும். ஹன்னாவின் ஒரு தீவிரமான பொருத்தனையும் ஜெபமும். தாங்கவே முடியாத துயரத்துல இருந்த ஹன்னா எந்த மனுஷங்களையும் நம்பாம நேரடியாக கடவுள்கிட்டயே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க. தனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவனை வாழ்நாள் முழுக்க இறைவனுக்கே நாசரேயனா முழுமையா அர்ப்பணிக்கிறதா ஒரு வாக்குறுதி தராங்க. யோசிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயமே கிடையாது, ஒரு மாபெரும் விசுவாசத்தோட வெளிப்பாடு. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மத அமைப்பால ஒரு தவறான தீர்ப்பு வழங்கப்படுது. அவளோட அந்த தீவிரமான ஆனா அமைதியான ஜெபத்தை அவளை பாதுகாக்க வேண்டிய அதே அமைப்பு உடனே தப்பா புரிஞ்சுக்குது. ஹன்னா பொது இடத்துல குடித்திருக்கா அப்படின்னு பிரதான ஆசாரியனான ஏலி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது அந்த மத அமைப்போட குருட்டுத்தனத்தையே நம்ம கண்முன் நிறுத்துது. ஆனாலும் ஹன்னா கொஞ்சம் கூட பின்வாங்கல. ரொம்ப மரியாதையாவும் அதே சமயம் உறுதியாவும் தன்னோட தரப்பு நியாயத்தை அவங்க கிட்ட விளக்குறாங்க. அவளோட இந்த தீவிரத்தை பார்த்த ஏலி தான் செஞ்ச பெரிய தப்ப உணர்ந்து அவளோட வேண்டுதலை மனசார ஆசிர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிறதா அந்த மாபெரும் திருப்புமுனை, சாமுவேலின் பிறப்பு. ஏலி ஆசிர்வதிச்ச அந்த நொடியே அவளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. அவ முகம் இனி துக்கமா இல்ல. கடவுள் அவளோட பொருத்தனையை நினைவு கூறுகிறார். அவளுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அவனுக்கு சாமுவேல் அப்படின்னு பேர் வைக்கிறா. எபிரேய மொழியில இதுக்கு தேவனால் கேட்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். குழந்தை பிறந்தாச்சு, ஆனா அடுத்தது வாக்குறுதியை நிறைவேற்றணுமே, மகனை ஒப்புக் கொடுக்கும் நேரம் வருது. தான் இவ்ளோ வருஷமா ஆசைப்பட்ட குழந்தை பிறந்தாலும் தான் செஞ்ச அந்த தீவிரமான வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய உணர்ச்சிபூர்வமான சுமை இப்போ அவங்க முன்னாடி நின்னுது. அதனால குழந்தைக்கு பால் மறக்கிற வரைக்கும் சில வருடங்கள் அவங்க வருடாந்திர பயணத்தை தவிர்த்துட்டு அவனை இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவனோட இருக்கிற ஒவ்வொரு நொடியையும் ரொம்பவே ரசிச்சு அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு தாய்க்கும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு தியாகத்தை அவங்க செய்றாங்க. சமூகத்துல தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவத்துக்கு காரணமான தம் மகனை முழு மனசோட ஒரு பெரிய பலியோடு ஏலிகிட்ட மீண்டும் கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விசுவாசம் பாருங்க. இதோட கதை முடியல. இங்கிருந்து தான் ஹன்னாவின் தீர்க்கதரிசன மரபு ஆரம்பமாகுது. ஹன்னாவோட கதை ஒரு தாயோட அமைதியான அர்ப்பணிப்போட மட்டும் முடிஞ்சிடல. அவங்க ஹன்னாவின் பாடல் அப்படிங்கிற ஒரு வலிமையான புகழ்மாலைய பாடுறாங்க. விரக்தியிலிருந்த ஒரு சாதாரண மனைவி அரசர்கள் மற்றும் மேசியாவோட வருகையை முன்னறிவிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தீர்க்கதரிசியா விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. நிஜமாவே சிலிர்க்க வைக்குதுல. பைபிள்ல இருக்கிற சாரா, ராகேல் மாதிரி மற்ற புகழ்பெற்ற தாய்மார்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹன்னா முற்றிலும் தனித்து நிக்கிறாங்க. அவங்களோட ஈடு இணையற்ற தியாகத்தை ஏத்துக்கிட்டு கடவுள் அவங்களுக்கு மேலும் 5 குழந்தைங்களை கொடுத்து ஆசிர்வதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மூத்த மகனான சாமுவேல் இஸ்ரவேலோட முதல் அரசர்களான சவுல் மற்றும் டாவீத முடிசூட்டி வைக்கிற ஒரு மாபெரும் ஆன்மீக தலைவரா உருவெடுக்கிறார். ஒரு தாயோட விசுவாசம் ஒரு தேசத்தோட வரலாற்றையே அடியோடு மாத்திடுச்சு.
இது நம்மள ஒரு முக்கியமான இறுதி சிந்தனைக்கு கொண்டு வருது. தான் ரொம்பவே தீவிரமா வேண்டி பெற்ற ஒரு பரிசே மனமு வந்து அர்ப்பணிக்கிற ஒரு பெண்ணோட இந்த செயல் விசுவாசத்தோட உண்மையான வேலை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்குற விதத்தையே மாத்துது இல்லையா? அமைதியான விரக்தியில தொடங்கி மாபெரும் தீர்க்கதரிசியா உயர்ந்த அண்ணாவோட பயணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தருது. இத பத்தி கண்டிப்பா கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க.